அறிவியல் சபையர்களே, நான் சபைக்கு வந்து வெகு நேரமாகிறது. நான் ஒருத்தனே பேசியது நல்லா இருக்காது. யாராவது என்னை சந்திக்கு வந்தால் அவரிடத்துல சிறிது நேரம் பேசி பார்ப்போம். யாரு வர்றாங்கன்னு பார்ப்போம். சபைக்கு தாந்த வணக்கம். நம்ம ஊருக்கு யாரோ புதுசா தெரியுதுங்க. அது யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்கண்ணா வணக்கம். ஓய் வணக்கம் வணக்கம். வணக்கறியா? என்னத்த போய் வணக்கற? என்னத்த வணக்கறது? வணக்கறங்கறியா? நான் வணக்கறது இல்லண்ணா. எங்க ஊருக்கு யாரோ புதுசா வந்துட்டாங்கன்னா வாங்கண்ணா 2 கை எடுத்துருவோம். ஓ, ஊருக்கு யாரோ புதுசா வந்து 2 கை எடுப்பீங்க? ஆமா. தண்டாளப்பா. அப்படின்னு யார்கிட்ட கொடுவா 2 கை எடுத்துரு. சோர்த்திக்கு மாதிரி நாய் மாதிரி கம்பி படுத்துருத்தீங்க. ஓய், 2 கை எடுக்கிறேன், வெட்டி எடுக்கிறது இல்ல. வாங்கன்னு மரியாதை பண்றது. மரியாதை. ஆமா. பெரியவரை கேட்டால் மரியாதை செய். மரியாதை செய். ஆமா. வணக்கம் தனக்கலகு. தனக்கலகு நல்ல பழக்கம் தான். இருந்தாலும் காலத்துல மாதிரி வணக்கம் பண்ணணும். எப்படின்னா வருஷம் நடக்குது 2025 2024 முடிஞ்சு 2025. ஆமா. நாளுக்கு நாள் நாகரிகம் மாறுது. எப்படி மாறுது? மனுஷன் பண்ற வேலையெல்லாம் இப்ப மிஷின் பண்ணுது. மிஷின் பண்ணுது. ஆமா. என்னென்ன வேலை மிஷின் பண்ணுது? எல்லா வேலைக்குமே. எல்லா வேலைன்னா காட்டு வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலை, வீட்டு வேலை, ரோட்டு வேலை, ரோட்டு வேலை, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. நான் காட்டு வேலை, வீட்டு வேலை, ரோட்டு வேலை சொன்னீங்க. இந்த ஒரு வீட்டு வேலைக்கு என்ன மிஷினு, காட்டு வேலைக்கு என்ன மிஷினு, அப்படியா? ரோட்டு வேலைக்கு என்ன மிஷினு? அப்படி விவரமா கேக்குறேன். ஆமா, நல்லா கேட்டுக்கோ. எப்படி? வீட்டு வேலை, வீடு சுத்தம் பண்றது மிஷின். சரி. வீட்டுக்கு செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது மிஷின். ஸ்ப்ரே கன். குழம்புக்கு மிளகா சாந்தாடுறது, மிக்ஸி. இட்லிக்கு அரிசி மாவாடுறது, கிரைண்டர், அடுப்பெரிய விடுறது, கேஸ், தண்ணி காய வைக்கிறது, வாட்டர் ஹீட்டர், துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷின், எல்லா மிஷின் வந்துச்சு. நான் வீட்டு வேலைக்கு இந்த மிஷின் வந்துருச்சு. இதெல்லாம் வீட்டு வேலை. காட்டு வேலைக்கு என்ன மிஷின்? காட்டு வேலைக்கு எப்படி செய்யறாங்களா? காட்டு வேலை. ஆமா, நல்லா கேட்டுக்க. உழவு ஓட்டுறது, எல்லாமே விதைக்கிறது, அறுவடை பண்றது. அங்க போய் நின்னா வேலை முடிஞ்சு போயிடும். அது காட்டு வேலை. நான் இந்த வீட்டு வேலை காட்டு வேலை சொன்னீங்க, அது கூட ஏத்துக்கலாம். இந்த ரோடு வேலை சொன்னீங்கல்ல, ரோடு போடணும்னா 10-20 பேர் வேணும். அது முதல்ல. இப்ப எப்படி நான் சொல்றேன் கிடையாது. 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். என்ன காட்சி? அது அவங்க ஊர் அப்படிதான் பேசுவாங்க. இங்க பேசு. சரி, அவங்க ஊர் அப்படிதான் பேசுவாங்க. சரி, ரோட்டு வேலைக்கு என்ன மிஷின்? அப்படி கேளு. 2 வண்டி 4 ஆள். 2 வண்டி 4 ஆளு. என்ன வண்டி? என்ன வண்டி? அந்த மண்ணு பறிக்குது. ஆமாண்ணா. அது என்ன பொக்கல வண்டியா? ஏய், பொக்லிங்ண்ணா. சொக்கலிங்க. சொக்கலிங்க வீட்டுல படுத்து கிடப்பாரு. ஜேசிபி. ஏபிசி. ஏபிசி இல்லண்ணா, ஜேசிபி. ஏதோ ஒரு கருப்பாத்திர வண்டி வந்துருச்சு. அதே ரோடு போடுது. இன்னொரு வண்டி. அது ஜல்லி மிதிக்குது. அது என்ன ரோட்ல ஓடர். ரோட்ல ஓடர். ஆமா, லோடாக புல்டோசர். முழு டவுசர். முழு டவுசர் இல்ல, லாப் டவுசர் இல்ல, புல்டோசர். அட ஏதோ ஒரு கருமாந்திர வண்டி வந்து அதே ரோடு போடுறது. ரோடு போடுது. அவ்வளவையா கம்ப்யூட்டர்ல பிஇ பேடுறது கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னா அநியாயமா பேசிட்டு இருக்கிற? என்ன பிஇ வேல்றதுக்கெல்லாம் மிஷினா? காட்டுலயோ கக்குலயோ உட்காந்து முக்க வேண்டியதில்ல. சரி, ஒயரை சரி விட்டு சுவிட்சை தட்டினா வெளுக்குன்னு அதே இழுத்துட்டோம். அதே இழுத்துட்டுமா? ஆமா. 1000 இருந்தாலும் கழுவத்து கைதானப்படுத்துவேன். அதுக்கு மிஷின் தான். எதுக்கு? நம்ம ஓபன் பண்ணிட்டு பேசாம பொட்டாடு குமிச்சுக்கிட்டா போதும். அதே ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊத்தி பிரஸ் வச்சு வரகன்னு கழுவி. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னா, அந்த ஒயர் சொருவுங்கிறீல, அந்த ஒயரை கொண்டு போய் நான் எது சொருவு? உங்க பாட்டியா குழாயில அது கரணம் வருமா? அவன் டீட்டெயில் கேக்குறா பாரு. நாளைக்கு போய் சொருவி பாக்குறேன். எதா இருந்தாலும் பிள்ளைக்கு போய் சுவிட்ச் பண்ணி தான் சொருவாங்க. சொருவி அப்படியே பாட்டிக்கிட்டு சொருவிடாத போய் சேர்ந்துருவா. போயிட்டா. சரி, அப்பேற்பட்ட நாகரிகம் அந்த அப்படி இருக்கும் பொழுது காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்டைலா வணக்கம் சொல்லாம திருப்பதியில மொட்டை கோயிந்தா போற இப்படி வணக்கம் பண்ற. இதெல்லாம் பழசு. ஓல்டு மாடல். புதுசா விட்டா நான் ஹாய் ஆய் காலையிலே போயிட்டேன். நீ போனாய் கேட்கலையா? இது வேற ஆய். யார் ஆயினா பக்கத்தோடு பாட்டி ஆய் தான். பாட்டி ஆய். நான் ஹாய் ஒரு கை கொடுக்குறேன் அவனுக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆண்டவன் எத்தனை கை கொடுத்துருக்கான்? 2 கை கொடுத்துருக்கான். அப்படியே ஒரு கை சும்மா வச்சுக்கிட்டு ஒரு கை கொடுத்தா இன்னொரு கை மொண்டியா? 2 நல்லா தானே இருக்குது. உனக்கு எத்தனை கை? 2 கை. எனக்கு எத்தனை கை? 2 கை. அப்படியே உடனே நான் பிடிச்சா நீ பிடிச்சி குளுக்கணும்டா. 2 பேர்த்த புடிச்சிட்டு குளுக்கணும். கூட்டம் நிறைய இருக்குது. கல் எடுத்து அடிச்சு விடுவாங்க. அந்த பக்கம் போயில இழுட்டு விடிய வரை குளுக்குவோம். விடுந்ததுக்கு அப்புறம் வந்தாலாம். என்னது குஞ்ச பிடிச்சி பைத்தியாரா? உன் கைய நான் பிடிச்சிக்கிட்டு என் கைய நீ பிடிச்சி கை குளுக்கணும். கை குளுக்கலா கொண்டாங்க பாக்கலாம். என்னது கை குளுக்குற? இருப்பா இருப்பா. என்ன
கை குலுக்கணும்னா வாய் பேச ஊமையாட எப்படி கை கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செத்து போன வீட்டுல இளவு கொடுத்தா போனா ஆளு எனக்கு இவனுக்கு வணக்கம் சொல்லி கொடுக்க வெடிச்சு போயிருப்பேன். நான் எப்படின்னா சொல்றது? இங்கிலீஷ் பேசணும்பா. என்ன நான் கல்வி கத்துக்கலனா? ஒரு கை கொடுத்தாலும் இங்கிலீஷ் பேசணும். நான் கல்வி கத்துக்கல. வா சொல்லு. கூட்டி போறேன். எங்க? அங்க ஒரு பிச்சைக்காய்ச்சி இருக்கிறா, அவன் கழுவாம இருக்கிறா, அவன் கழுவிட்டு கத்துக்க. கல்வி கழுவுறது இல்லனா கல்வி கத்துக்கல, படிப்பறிவு இல்லாதவன். கல்வி கத்துக்கலங்கிற சொல்லி கொடுனா இங்கிலீஷ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிரேடியா பூல் நான் செடி இடியட் பூல் அம்மா தெரல அப்பா கதவுல கமான் பால் கறியில. அண்ணா இந்த காது கேக்கல, இந்த பக்கம் வா பார்க்கலாம். அப்படிதான் அன்னைக்கு எப்படி சொல்லு பார்க்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிரேடியா பூல் நான் செடி இடியட் பூல் அம்மா தெரல அப்பா கதவுல கமான் பால் கறியில. அருமையான இங்கிலீஷ்னா. அம்மா தராசு கோலு, அப்ப கத்திரிக்கோளு. எங்களுக்கு எல்லாம் வேலை பொழப்பு இல்லாம இங்க வந்திருக்கோம். முத கடியில் போகணும். நீ வணக்கமே பண்ணாத, தேவையில்லை விட்டுரு. உனக்கு வணக்கமே நான் பண்ணல. பார்த்தா இந்த ஊரை பார்த்தா புதுசா இருக்குது. ஓஹோ, இந்த ஊருக்கு. ஆமா சரி. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியுது யாருன்னு உனக்கு தெரியுது. நீ யாரு? ரெண்டு பேத்துக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாதுன்னு சொல்றா. ஆமா தெரியாதுன்னு தான் சொன்னேன். தெரியுதுங்கிற நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க யாரு உங்களுக்கு தெரியாது. அப்படி நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் என்ன? நம்மள விசாரிக்கிற. ஆமா நீங்க யாருன்னு நம்மள தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது வேப்ப மருத்துவர் என்றால் நமக்கு ஒரு தாய்த்த நாடு. இப்படிப்பட்ட புள்ளிவில வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு மரியே உள்ளு சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் உண்டாக சேர்ந்து தைப்பூச தேர் திருவிழா என்று சொல்லக்கூடிய தைப்பூச விழாவை முன்னிட்டு இந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு மரியே உள்ளு சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட நாடகம் எப்படிங்க? அரக்க மாளிகை அல்லது பக்காசுரன் சண்டை. பக்காசுரன் சண்டை. ஆமா சரிங்க. இந்த நாடகத்திலே முதலாக யார் வர்றாங்க? சக்கராதவன் சொல்லக்கூடிய அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய பக்காசுரன் சபைக்கு வருகின்றார். சரி, அவர் வந்தார்னா அப்படியே நாடகம் தொடர்ந்து போயிட்டே வந்துகிட்டே இருக்கும். சரி வர சொல்லுங்க.